ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப் யச ராகுவே கேதுவே நமக. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய 4 அற்புதமான கிரக சேர்க்கைகள், அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய 4 ராஜயோகங்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏன் நம்மளை கடவுள் படைத்தான், வாழலாமா சாவலாமா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்களின் தோழிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த கிரக அமைப்பு. சாதாரண கிரக அமைப்பில் 4 ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு. எவ்வளவு ஏழ்மையான நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை கோபுரத்தில் கொண்டு உட்கார வைக்கக்கூடிய யோகங்கள் தான் இந்த யோகம். அதனால் நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன கிரக அமைப்பு மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார். மிக முக்கியமான கிரகம். அதுபோல மேஷராசிக்கு புதன் பயிற்சி. அடுத்தது சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். அதுபோல ரிஷபத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். அப்போ இந்த கிரகங்களுடைய பயிற்சி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகிறது. அடுத்த 90 நாளில் பல மங்கள யோகங்கள் உருவாகி உங்களை திக்குமுக்காட வைக்க போகுது அப்படின்னா நிதர்சனமான உண்மை. இந்த கிரக அமைப்புங்கிறது இந்த மாதத்தில் மட்டும்தான் இருக்கும். குரு பயிற்சியை தவிர மற்றதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரக அமைப்புகள். ஆனால் இதனுடைய பாதிப்பும் பலனும் 90 நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது. இந்த மாதத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் அங்கு சந்திரனும் சேர்ந்து ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார், ராஜயோகத்தை. என்ன ராஜயோகம்? கஜகேசரி ராஜயோகம். அதை உருவாக்குகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தன் சொந்த ராசியான கும்பராசியில் சஞ்சரித்து சசயோகம் இந்த ராஜயோகத்தை உருவாக்குகிறார். அடுத்தது மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் இதை உருவாக்குகிறார். 4வது ரிஷபராசியில் சந்திரன் உச்சமடைவதால் சசியோகம் அப்படிங்கிற ராஜயோகம் உருவாகிறது. இப்படி 4 ராஜயோகங்களால் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம், இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே அப்படிங்கிற மனநிலைக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய வல்லமை இந்த 4 கிரக சேர்க்கைகளுக்கும் உண்டு, 4 யோகங்களுக்கும் உண்டு. பொதுவாகவே ஒரு கிரகத்துடைய சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிக முக்கியமானது. ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் 100% பலன் கிடைக்கும், நீச்சம் பெற்றால் 0 பலன்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. எப்போதுமே விதி அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் விதி விலக்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, ஆசைப்பட்டது நடக்கலை, உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் கிடைக்கல, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல இப்படின்னு வருத்தப்படுற என் அன்பு உள்ளங்களுக்கு, அது நண்பர்களோ தோழிகளோ பிள்ளைகளோ பெரியோர்களோ, அவர்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லுகிறேன். எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னெல்லாம் இறைவன் எழுதி வைத்தானோ, நாம் பிறக்கும்போது என்னெல்லாம் எழுதப்பட்டதோ தலைவிதி, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது நடக்கலை அப்படின்னா நாம் உயிரோடு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். எதுவாக இருந்தாலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஏன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும். இன்னொன்று கூட சொல்கிறாங்க நண்பர்கள், நான் இறந்து போகலான்னு இருக்கேன், செத்துடலான்னு இருக்கேன், வாழறதா சாவறதானே தெரியல, சாவு ஒன்று தான் பாக்கி அப்படின்னு பல கமெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். நண்பா தோழியே, உங்களால் முடியாது. நீங்கள் நினச்சா கூட உங்களால் நிம்மதியாக சாக முடியாது. உங்கள் இஷ்டத்துக்கு வர வச்சிட முடியுமா? நீங்களே செத்துட முடியுமா? எழுதி வைத்து விட்டான். நீங்கள் எப்போ பிறக்கணும், எப்படி வாழணும், எப்போ இன்பங்களை அனுபவிக்கணும், எப்போ துன்பங்களை அனுபவிக்கணும், எப்போ சாகணும் அப்படிங்கிறத இறைவன் எழுதி வைத்து விட்டான். உங்களால் முடியவே முடியாது. அதனால் இந்த விதிவிலக்கு எங்கே வருது அப்படின்னா, தலையில் எழுதி வைத்தது விதி. அந்த விதியையே மாற்றக்கூடிய வலிமை நம்முடைய எண்ணங்களுக்கும் உழைப்புக்கும் ஆன்மீக பலத்துக்கும் உண்டு. அதனால தான் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த, சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்த கூட பல பேர் நம்புறதில்ல. எத்தனை ராஜயோகம் தானே, எங்களுக்கு என்ன ஆக போகுது? இங்கே நான் என்ன சொல்கிறேன், இந்த விதிவிலக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. எவ்வளவு பெரிய விதியாக இருந்தாலும் இதை நம்மளால் மதியால் வென்று விடலாம் அப்படிங்கிற விதிவிலக்கு இறைவனே கொடுத்திருக்கிறார். அப்போ நீச்சம் பெற்ற கிரகம் நீசப்பங்கம் பெறும்போது மிக வலுவான
நிலையை அடைந்து அபரிதமான ராஜயோக பலனை கொடுத்துவிடும். அப்போ வாழ்க்கையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவருக்கு இப்படி தான் திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வங்கள் சேர்ந்து அதன் மூலயமா கோடீஸ்வரராகி விடுறதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க, நேராக பார்த்துருப்பீங்க. கோடீஸ்வர குடும்பத்தில் வாரிசாக பிறந்து கடைசி வரைக்கும் கோடீஸ்வரராக வாழும் யோகம் எல்லாருக்குமே அமைஞ்சிராது. அதுவும் நேர்மையாக சம்பாதிக்கிற கோடீஸ்வரர்கள் வீட்டு குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னா நம்ம பல ஜென்மத்தில் புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும், பல தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும், வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்ந்திருக்கணும். அப்போ தான் இதுபோல் கோடீஸ்வரர்கள் வீட்டு குடும்பத்தில் நம்ம பிறக்க முடியும். அதுபோல் 4ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் 10ஆம் அதிபதிகள் பலம் பெற்ற ஜாதகர் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருப்பார். இந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் அவர் கோடீஸ்வரர்கள் வீட்டு குடும்பத்தில் தான் பிறந்தாகணும். ஆனால் நமக்கு அந்த யோகம் இருக்கிறதா? போன ஜென்மத்தில் நம்ம என்ன ஆட்டம் ஆடினமோ, யாரை கஷ்டப்படுத்தினமோ, யாருடைய சாபத்தெல்லாம் நம்ம வாங்கினமோ, நம்முடைய துன்பங்களும் துரோகங்களும் பாவங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பாவங்கள் இதை ஒரு பக்கம் நம்ம சுமந்தாகணும். அதனால் 4ஆம் அதிபதி செவ்வாய், 9, 10ஆம் அதிபதிகள் பலம் பெற்ற ஜாதகர் கோடீஸ்வர வீட்டு குடும்பத்தில் பிறந்தாலும் முன்னோர்களுடைய செல்வமும் செல்வாக்கும் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதை நினச்சி வருத்தப்படுறதை விட அந்த பாவங்களை சுமந்து கொண்டிருக்கும் இப்போது நாம் மெல்ல மெல்ல முடிப்போம், அந்த பாவங்களை எல்லாம் கழிப்போம், கஷ்டங்கள் வரட்டும், அந்த கர்ம வினைகளை நம்ம தீர்ப்போம். இந்த பிறவியில் முடிஞ்ச வரைக்கும் கர்ம வினைகளை தீர்த்து கர்மயோகத்தை பெறுவோம். முடியல அப்படின்னா அடுத்த பிறவியிலாவது நம்ம நிம்மதியோட செல்வங்களோட கோடீஸ்வரர்கள் விட்டு குடும்பத்தில் பிறக்கணும், இல்லைனா கோடீஸ்வரராகவாவது நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு குறிக்கோளோட இந்த பிறவியை நம்ம கடக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது விதி. அப்போ நம்ம என்ன நினச்சாலும் நாம் நினச்சது நடக்கலைன்னா தான் நம்ம எதுவுமே நடக்கலை வாழ்க்கையில் அப்படின்னு புலம்புவோம். விதிப்படி தலையெழுத்துப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நாமெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்றே எழுதப்பட்டு விட்டது, அவ்வளோதான். ஆனால் நம்மளை மாதிரி ஏழைகளுக்கு இந்த பிரபஞ்ச காவலன் என்னப்பன் ஈசனும் பல யோகங்கள் மூலியமாக, அதாவது 250 வகையான யோகங்கள் மூலியமாக கோடீஸ்வரனாக்கும் வாய்ப்பை கொடுக்கிறான். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்குங்க. கோடீஸ்வரர் வீட்டு குடும்பத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறதான் இல்லை, நம்ம விதி எப்படி இருந்தாலும் அந்த விதி விலக்காக நமக்கான வாய்ப்பையும் யோகங்களாக கொடுக்கிறார் சிவபெருமான் அல்லது பிரபஞ்சம் அல்லது நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு சக்தி. 250 வகையான யோகங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிறார். குறைந்தபட்சம் நாம் பிறக்கிறதுலேருந்து இறக்கிற வரைக்கும் ஒரு 45-50 யோகங்களை நம்ம அடைவோம். யோகங்கள் அப்படின்னா வாய்ப்புகள், அதிர்ஷ்ட யோகங்கள், கோல்சார அடிப்படையில் இந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதன் அடிப்படையில் நமக்கு யோகங்கள் வரும். அந்த யோகத்தை பயன்படுத்தி, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கான உழைப்பையும் முயற்சியையும் ஆன்மீக பலத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா அத்தனை யோகங்களையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதனால் நீ எப்படி வேணாலும் பிறந்துட்டு போ, வாழ்ந்துட்டு போ அப்படின்னு இறைவன் விடாமல் 250 வகையான யோகங்களை கொடுத்து நம்ம கோடீஸ்வரராகணும் அப்படிங்கிற வாய்ப்பையும் கொடுக்கிறான் எனப்பன் ஈசன். அதனால் லக்னாதிபதி ராசியாதிபதிகளுடைய தசை நடக்கும்போது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். திடீர் வளர்ச்சி, பணம், புகழ், செல்வாக்கு, பிறவியிலிருந்து இருக்கிற நோய் இதெல்லாம் கூட ஒரு சில வாரங்களில் சரியாயிடும். இப்படி இருக்கிற விதியில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, கொடுத்து வைக்கல அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். திடீர் அதிர்ஷ்டம் சாதாரண மட்டத்தில் அடிமை தொழில் செய்து கொண்டு இருந்தாலும், கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, கொடுத்து வைக்கல அப்படின்னு புலம்புறோம். இந்த பிரபஞ்ச விதியை நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. இதை புரிந்து கொண்டவர்கள் கோடீஸ்வரர்கள், அவ்வளோதான். எத்தனை ஏழைகளாக இருந்தாலும், அடிமை தொழிலே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், வாழறதுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், இந்த திடீர் அதிர்ஷ்டம் சுகபோக வாழ்க்கையை இந்த ஜென்மத்திலேயே கொடுத்துவிடும். அதனால் சமூகத்தில் உச்சநிலை, புகழ், கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் பல வகையில் பல யோகங்கள் வழியாக நமக்கு கொடுக்கிறான் இறைவன். எப்படிலாம் அப்படின்னா, திடீர்னு நாம் செய்கிற தொழிலில் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு லாட்ரி சீட்டு மூலயமா யோகம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு இல்லைனாலும் பக்கத்து நாடுகளிலோ பக்கத்து மாநிலங்களிலோ இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் ஊரை விட்டு ஓடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி லாட்ரி சீட்டுகள் மூலயமா யோகத்தை கொடுத்து திக்குமுக்காட வைக்கக்கூடிய பவர் இந்த கிரகத்துக்கு உண்டு. தகுதிக்கு மீறிய வாழ்க்கை தந்து அதை அனுபவிக்கும் யோகத்தையும் தந்து விடுகிறது, பரம ஏழையாக இருந்தாலும். இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். வேலையில் அதிர்ஷ்டம்,
ஏன்னா நிறைய பேர் அதிர்ஷ்டம் அடிக்கிறத பார்க்குறீங்க. திடீர்னு நாசாவில் வேலை, கூகுள் நிறுவனத்தில் வேலை, இப்படி திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து சாதாரண ஏழ்மை நிலையில் இருக்கிற மனிதர்களை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து திக்கு முக்காட வைக்கக்கூடிய பவர் இந்த கிரகங்களுக்கு உண்டு. இவ்வளோ நேரம் நம்ம பொதுவாக பேசிகிட்டு இருப்போம், ஆனால் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னு தெரியாது. புரிஞ்சாலும் புரியலனாலும் இதுதான் உண்மை. இப்போ இந்த கும்பத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கான யோகங்கள் எப்படி செயல்பட போகிறது, இப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருக்க போகுது, இந்த 4 கிரகத்துக்கான 4 யோகங்களை கும்பராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறார்களா? இப்போ கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் அடங்குகிறது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது, இப்படி கிரக நிலைகள் இருக்கிறது. அப்போ உங்கள் 3 மற்றும் 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது கொஞ்சம் கலவையான பலன்களை தரக்கூடியது. கலவை அப்படின்னா நல்லதும் கெட்டதும், இன்பமும் கொஞ்சம் துன்பமும், கொஞ்சம் வெற்றியும் கொஞ்சம் சோதனையும், இப்படி கலவையான பலன்களை தரக்கூடியது இந்த சூரிய பகவான். உங்கள் 2ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நிதி பிரச்சனைகள் குறையும். நிதி, பொருளாதாரம் இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும்ல, அது குறைஞ்சி கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் 3, 4 இந்த வீட்டில் உள்ள சுக்கிரன் பணவரவை அதிகரிக்க முயற்சி செய்வார். ஏன்னா இப்போ கடன் பிரச்சனையிலையும் வேலை தொழில் பிரச்சனையிலையும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால் இந்த பணவரவை அதிகரிக்க முயற்சி செய்கிறார் சுக்கிர பகவான். புதனிடமிருந்து எந்த பலனையும் கும்பராசி நண்பர்களால் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிற சனி பலவீனமாக இருக்கிறார். இருந்தாலும் புதனும் சனியும் வேறு ஒரு வழியில் உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறார்கள். அதுபோல் 4ஆவது வீட்டிற்கு குரு பகவான் பெயர்ச்சி. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல விஷயங்களில் இருந்த தடைகள், தாமதங்கள், தோல்விகள் இதெல்லாம் நீங்கும். கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் எளிதாக மாறும். இது ஒரு அதிர்ஷ்ட காலம் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே கலவையான அமைப்பை கும்பராசி நண்பர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஏன்னா உங்களது பாவக்கணக்கை தீர்த்து கொண்டிருக்கிறார் 7.5 நாட்டு சனி, சனி பகவான். 7.5 சனியில் இப்போ ஜென்ம சனியாக அமர்ந்து அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கும். மிகப்பெரிய பலனை கொடுக்கலனாலும் சனி பகவானுக்கு மறைமுகமாக பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த அமைப்புகள். எந்த ஒரு பெரிய முதலீடோ, பெரிய தொடக்கமோ, பெரிய முயற்சிகளோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆனால் முயற்சிக்கு என்றைக்குமே வெற்றி உண்டு. பெருசாக முயற்சி பண்ணாமல் சின்னதாக முயற்சி பண்ணி பெருசாக்குங்க, அதில் சக்ஸஸ் கிடைக்கும். எடுத்த உடனே பெரிய முயற்சி, பெரிய முதலீடு இதெல்லாம் இப்போ வேண்டாம். சின்னதாக தொடங்குங்கள். நல்ல காலம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு உண்டு. அதை பற்றி எந்த ஒரு பயமும் கொள்ளாதீர்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே என்னன்னா கலவையான பலன்கள் என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைக்கப் போகுது. புதன் கும்பராசி நண்பர்களுக்கு புதன் உங்கள் 5 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி. அதனால் உங்கள் ராசியின் 3ஆவது வீட்டில் பெயர்ச்சி நடக்கிறது. வேலையில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. வேலையில் அழுத்தம், வேலையில் தடைகள், வேலையால் எதிரிகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் அட்டவணை நிரம்பி இருக்கும். உங்களால் ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலைகள் இருக்கும். ஒரு ஓய்வு தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு வேலை முன்னாடி வரிசையில் நிற்கும். ஒரு ஓய்வு கிடைச்சிது அப்படின்னா அடுத்த வேலை வரிசையில் நிற்கும். அப்படியான பிஸி ஷெட்யூல்டு உங்களுடைய வேலையும் தொழிலும் இருக்கும். அதனால் நீங்கள் தொழில்துறையில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் புதன் பகவானால். ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு இங்கே பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவரும் புதன் பகவானும் தன்னால் முடிஞ்ச அதிக பலனை கொடுக்க முடியறதில்ல. இருந்தாலும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு புதன் பகவான் சராசரி லாபத்தை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம ஓரளவுக்கு சமாளிக்க முடிகிற சூழ்நிலையை, வருமானத்தை கொடுக்கிறார். அதுபோல் மேஷ ராசியில் புதன் பயிற்சி. அதனால் கும்பராசி நண்பர்களுக்கு நிதி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்விக்கு, ஆரோக்கியத்துக்கு செலவிட வேண்டிய காலகட்டம் இது. உங்கள் கவனம் குடும்ப உறவுகளிலிருந்து கொஞ்சம் திசை திரும்பலாம். ஏன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். 7.5 சனினா சும்மாவா? ஜென்ம சனி. அதுவும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், எல்லா நேரத்துலையும் நம்ம பாவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். இங்கே தான் அதற்கான பலனை நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே வரோம். எந்த நிமிஷம் நல்லது செஞ்சோம்,
அந்த நிமிஷத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை அனுபவிப்போம். எந்த மாதிரியான காரியங்களில் பாவம் பண்ணோம், இப்போ அதற்கான பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். இப்படித்தான். அதனால் இந்த சனி பகவானால் புதன் பகவானும் கொஞ்சம் உங்களை கைவிட்டு விடாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் பெரிய யோகத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் புதனால் வரக்கூடிய யோகம் அதை எப்படி நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் உங்களின் ராசிக்கு ராசிநாதன் ராசியில் அமர்கிறார். அப்போ குரு பகவான் வந்ததால் நல்ல மாற்றம் ஏற்படும். கடமையை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சிந்தனையை சிதறவிடாமல் கடமையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அரசியல் வாழ்க்கை, அரசு துறையில், சினிமா துறையில், வெளிநாட்டு வேலை, இதில் எல்லாத்துலேயும் அற்புதமான பலன்களை குரு பகவான் பெற்றுத்தருவார். இன்னும் சொல்லப்போனால் சனி பகவானுக்கு தெரியாமலே கோடி கோடியாக கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான். உங்களது உழைப்பை பொறுத்து இருக்கு. குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார்னு சனி பகவானுக்கும் தெரியும். ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். கண்டும் காணாதது மாதிரி சனி பகவான் விலகிக் கொள்வார். அப்போ குரு பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கிறது. ஆனால் உங்களது உழைப்பு, கொள்கை பிடிப்பு, தைரியம், இதனால தான் பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியம். நம்மள பல பேருக்கு பெரிய சிரமமே அதுதான். எதை தேர்ந்தெடுப்பது? இந்த தேர்ந்தெடுக்கிறதுல மிக முக்கியமான விஷயம். கல்வியிலையும் சரி, வேலை என்ன தொழில் தேர்ந்தெடுக்கணும், எந்த கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கணும், அப்படி தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப குழம்பி போயிடுறோம். தேர்ந்தெடுப்பதில் வல்லவராக நீங்கள் இருந்தால் வெற்றி பெறுவதும் உறுதி. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி தேவையற்ற செலவுகளை கொடுத்து கடன் சுமையையும் ஆழ்த்துவார் சனி பகவான். உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார். என்ன செய்ய முடியும்? அப்போ பாவங்களை நம்ம கடப்போம், கஷ்டங்களை கடப்போம், பிரச்சனைகளை கடப்போம். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், சமாளிப்போம். வேலையில் அதிக வருமானம் இல்லையா, ஆனால் கஷ்டமாக இருக்கா வேலை, செய்வோம், உழைப்போம், நடக்கட்டும். எந்த அளவுக்கு தான் சனி பகவான் நம்மளை பழி வாங்குவார், சோதனை செய்வார். சனி பகவானே எது வேண்டுமானாலும் செய்யப்பா, நான் தயாராக இருக்கேன். என்னுடைய கர்ம வினைகளை தீர்க்க நான் தயாராக இருக்கிறேன். அன்னைக்கு யோசிக்காம பல தவறுகளை செய்துவிட்டேன், பாவங்களை செய்துவிட்டேன். அதற்கான தண்டனைகளை நான் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன். இன்னும் என்ன வேணாலும் கொடுங்க. கடைசி கட்டத்துக்கு உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதை வேணாலும் எடுத்துக்க. இப்போ எடுத்துக்கிட்டு ஒரு நாளாவது எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் கொடு அப்படின்னு வேண்டிக்கிங்க. சனி பகவானை கேளுங்க. உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார். சனி யாரு? உங்கள் அதிபதி, உங்கள் வீட்டு நாட்டாம, உங்கள் வீட்டு தலைவர். அதனால் உங்களை ரொம்ப கைவிட்டு விடலாம் விட்டார், சோதிப்பார், கைவிட மாட்டார். சனி பகவான் உங்கள் வீட்டு அதிபதி. நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நல்ல பலன்களைத்தான் கொடுப்பார். சோதனையை கொடுத்து பலன்களை அள்ளி கொடுப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் யோசித்து கிள்ளி கொடுப்பார். உங்கள் வீட்டு அதிபதி அள்ளித்தான் கொடுப்பார். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன? தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். தன்னுடைய வீட்டுக்கு முழு நிறைவு அடைஞ்சாதான் வெளியில் நம்ம உதவி செய்வோம், கொடுப்போம். அப்படி தான் சனி பகவான் உங்கள் வீட்டு அதிபதி. உங்களுக்கு கொடுத்தது மிச்சம்தான் அடுத்தவங்களுக்கு. அதனால் நம்பிக்கையோடு இப்போ கஷ்டங்களை அனுபவியுங்கள். கஷ்டங்கள் இருந்தால் அல்லது விடாமுயற்சியாக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், பரவாயில்ல, சக்ஸஸ் கொடுத்து வைத்தவர்கள். தன்னம்பிக்கை, இந்த தன்னம்பிக்கை இருந்ததுன்னா இந்த 7.5 சனிலாம் அசால்ட்டாக கலந்துடலாம். ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த 7.5 சனிலாம் எதுக்கு வருது? நம்முடைய கர்ம வினைகள் தீரத்துக்காக. அதெல்லாம் பெரிய பாக்கியம். கர்ம வினை எப்படி நடக்குதுன்னே தெரியாத காலகட்டம்லாம் நமக்கு இருக்கும். திடீர்னு ஷாக் ஆகிடுவோம். ஆனால் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், இந்த 7.5 சனியில் பல கஷ்டங்கள் வரும், தாங்கிப்போம், எவ்வளோ வந்தாலும் தாங்கிப்போம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ நமக்கு வந்திருக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுவோம். அதே நேரத்தில் மற்ற கிரகங்களால் பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் கைக்கு வரும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை கொடுப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் முறைப்படுத்த வேண்டிய அவசியம். இப்படியான அமைப்பில் தான் இப்போ சனி பகவானும் இருக்கிறார், மற்ற கிரக அமைப்புகளும் இருக்குது. மொத்தத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி பகவானால் மற்ற கிரக அமைப்புகள் மறைந்து உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. சனி பகவான் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்க முடியும். அதுக்கு தான் யோகா, தியானம், ஆன்மீக வழிபாடு. சனி பகவானுடைய கருணை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஈஸ்வரனை வணங்குங்க. திருநள்ளாறு போயிட்டு அந்த ஈஸ்வரனை வணங்குனீங்க அப்படின்னா சனி பகவானின் அருள் கிடைக்கும். ஒரு பிரபஞ்ச சூட்சமம் தெரியுமா? நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் கோச்சார, அதாவது கோல்சார முறைப்படி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், 45 to 50
வரையான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த 4 யோகங்கள். இதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க? இதை நம்ம முழுசாக நம்பணும். ஜோதிடத்தை நம்பி இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டாலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். முழுசாக புரிஞ்சிக்கிறது தான் மிகப்பெரிய திறமை. இதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம் பயன்படுத்துகிறோமா வாழ்க்கையில் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா கடவுள், பிரபஞ்சம், ஆன்மீகம், பரிகாரம், ஜோசியம் இது எல்லாமே மூட நம்பிக்கை. யார் சொல்கிறது? கோடீஸ்வரனாக இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? வீட்டுக்கு 10 ஜோசியரை வச்சுப்பான். நாம் அவன் பேச்சை கேட்டுட்டு ஏழைகளுடைய விகிதாச்சாரம் இருக்குல்ல, 90%, 80% இதெல்லாம் குறைஞ்சிக்காமல் நம்ம பார்த்துப்போம். குறைஞ்சிடக்கூடாது. அது சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா, அந்த கோடீஸ்வரனுக்கு ஈக்குவலாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா, புகழ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் நம்மளை தட்டி வச்சுருக்காங்க ஆன்மீகம், ஜோதிடம், பரிகாரம் எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு. இது நம்முடைய சாபம். நம்மளும் கோடீஸ்வரன் ஆகிட்டா அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அப்படி ஒரு வாய்ப்பு தான் இந்த 90 நாளில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் எந்த விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்த போகிறீங்க? கோடீஸ்வர விகிதாச்சாரமா அல்லது ஏழ்மை அப்படிங்கிற விகிதாச்சாரமா? இந்த யோகங்களை முழுசாக நம்ம அடையணும் அப்படின்னா இந்த 3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவை. அதுபோல் கும்பராசிக்கான கோவில் எதுன்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் சனி முழு பலத்தோடு இருப்பார். அதனால் பொறுமையாக இருப்பீர்கள். கும்பராசி நண்பர்கள், தோழிகள் எப்பொழுதுமே பொறுமை குணம் கொண்டவர்கள். எதுக்குமே அசர மாட்டீங்க. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் நாங்கள் அசைய மாட்டோம் அப்படின்னு தைரியமாக இருப்பீங்க. ஏன்னா சனி முழு பலத்தோடு இருக்கார். எப்படி சனி பகவான் பொறுமையாக சுற்றி வர்றாரோ சூரியனை, அதுபோல் எதுக்குமே பொறுமையாக நீங்கள் இருப்பீங்க. பொறுமையாக சிந்தித்து அதிரடியாக செயல்பட்டு பிரம்மாண்டமான வெற்றியை பெறக்கூடிய வலிமை கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, நெல்லை மாவட்டம் திருவேங்கடநாதபுரத்தில் இருக்கிற பெருமாளை வணங்கி வாருங்கள். மிக அற்புதமான அமைப்பை உங்களுக்கு கொடுப்பார் இந்த பெருமாள். கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வெற்றி வாகை சூட வரும் இந்த 4 கிரகங்களுடைய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு பரிகாரம் சொல்லிகிட்டே வரோம். எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கோ, எதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான பரிகாரத்தை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறோம். நீங்கள் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா வேகமாக உழைக்கணும். உழைப்பு மட்டும் போதாது, அதனோட நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் மிக முக்கியமானது. ஏன்னா பணக்காரராக செய்யும் முயற்சிகள், உழைப்பு, அதில் ஒரு பலம் வேணும்ல, சோர்ந்துடக்கூடாதுல்ல. அப்போ தோல்விகளே இல்லாமல் அந்த உழைப்புக்கான பலம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஓய்வு இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது உடலில் சோர்வு ஏற்படும், சோம்பேறித்தனம் உருவாகும். பல எதிரிகள், பல துரோகிகள் நமக்கு தடைகளை ஏற்படுத்துவார்கள். இதெல்லாம் உங்கள் உள்ளத்துக்குள்ளார புகுந்து உங்கள் முயற்சிக்கான தொய்வை ஏற்படுத்தும். அதெல்லாம் விரட்டி அடிக்கணும் அப்படின்னா, அயராமல் உழைக்கணும் அப்படின்னா அதற்கான சக்தி நாம் செய்கிற பரிகாரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அது மாதிரியான ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம வேகமாக பணக்காரராக ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை முற்றிலும் நீங்கி, கந்திஷ்டிகள், கெட்ட சக்திகள், கவலைகள், துன்பங்கள், அடிக்கடி நடக்கிற துயரங்கள், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் செல்வங்கள் சேரும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் போக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூர பரிகாரம் மிக மிக முக்கியமானது. எல்லாருக்குமே பலன் தரும். இந்த பரிகாரத்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலையில் இருக்கிற பிரச்சனை, கண்திஷ்டி பிரச்சனை, எதிர்மறை சக்திகள், கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அது விலகிடும். செல்வ வளங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். பணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை அது நீக்கும். அப்படியான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கல்லுப்பு, பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யக்கூடிய பரிகாரம் இது. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள், மொத்தம் 9 வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எந்த கிழமையில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம். எந்த கிழமையில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ 9 வாரமும் அதே கிழமையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். அதுபோல் பொதுவாகவே நம்ம குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா முதல்ல குலதெய்வத்தை தான் நம்ம வணங்கணும். இந்த குலதெய்வத்தால் மட்டும்தான் மற்ற தெய்வத்திடமிருந்தும் பிரபஞ்சத்திடமிருந்தும் நம்முடைய பலன்களை பெற்றுத்தர முடியும். அது குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி உள்ளது, நமக்காக போராடும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும்.
அது இல்லாமல் குலதெய்வத்தை நினைக்காம வருஷம் பூரா போய் கும்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துக்கு வரும். அந்த பிரச்சனையை அந்த குலதெய்வம் தடுக்காது. இது பெரும் பிரச்சனை. அதனால் முதல்ல இந்த பரிகாரத்துக்கு குலதெய்வ வழிபாட்டை நடத்திப்போம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வ படத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. அந்த தீபத்தில் இலுப்ப எண்ணெய், பசுனை, வேப்பெண்ணெய் இது கலந்த முக்கூட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா சுத்தமான நெய்யை ஊற்றிக்கிங்க. நெய்வேத்தியமாக கல்கண்டு வச்சுங்க. காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம வீட்டு வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு நம்ம பூஜை அறையிலையும் கோலம் போட்டுக்குங்க. ஏதோ ஒரு சாமி கோலம் போட்டுக்குங்க. அடுத்தது வழக்கம் போல் கற்பூரம், அகர்பத்தி, தூபம் இதெல்லாம் ஏற்றி வீட்டை தெய்வீக மனம் கமகமக்கிறது மாதிரி வச்சுக்குங்க. அடுத்தது இஷ்ட தெய்வங்கள் எதுவோ அதை கும்பிட்டுக்குங்க. ஒரு எச்சில் படாத தட்டில் கல் உப்பை பரப்பி வைங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுக்குங்க. மனசில் சிவனை, லட்சுமி தேவியை மனசார வேண்டிக்கிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றுங்க. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பச்சை கற்பூரம் தரமானதா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது, தரமானது இல்லை. காசுக்காக எதை வேணாலும் விற்கிறாங்க. அதனால் கலப்படம் இல்லாத சுத்தமான கற்பூரம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சுத்தமானதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சுத்தமான கற்பூரம் 75% கண்ணாடி மாதிரியே தெரியும். 50% தான் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அது கலப்படமான கற்பூரம். அதனால் கவனமாக இந்த விஷயத்தில் இருங்க. அப்போ தான் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதுபோல் கலப்படம் இல்லாத கற்பூரம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற குட் பேபி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9043688626 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குட் பேபி கலப்படம் இல்லாத சுத்தமான கற்பூரம் இவங்கள்ட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வாசம் செய்கிற 9 பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி, கோலமாவு பொடி, காவிப்பொடி, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, கப் சாம்பிராணி, தீப எண்ணெய், பஞ்சக்கூட்டு எண்ணெய், முக்கூட்டு எண்ணெய், பூஜை கற்பூரம், அகர்பத்தி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, சுத்தமான நெய் இது எல்லாமே இவங்கக்கிட்ட தரமானதாகவும் சுத்தமானதாகவும் கலப்படம் இல்லாத பூஜை பொருளாகவும் இருக்குது. மொத்தம் 25 வகையான பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்குது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசேலும் இவங்கள்ட்ட வாங்கி பண்ணலாம். நம்மள்ட்ட பிஸ்னஸே இல்லை, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேலை செய்யணும், தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட ரீசேலாக வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள். தரமான பொருள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையான பலன்களும் கிடைக்கும். அடுத்தது இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றிருப்பீங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனசை ஒருநிலைப்படுத்தி வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல், கந்திஷ்டி எல்லாமே விலகக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். துர்கா தேவியினுடைய திருஷ்டி மந்திரம். ஏன்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளும், எதிர்மறையான சக்திகளும், கந்திஷ்டிகளும், பிரச்சனைகளும் போகணும் அப்படின்னா இந்த மந்திரம் மிக முக்கியமானது. ஓம் ஹ்ரீம் தும் திருஷ்டி நாசினியை வித்மகே தும் ஹ்ரீம் ஓம் துஷ்ட நாசினியை தீமகி தந்தோ திருஷ்டி துர்கா பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்னைக்கு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்தது செல்வங்களை குவிக்கக்கூடிய மகாலட்சுமி மந்திரம். ஸ்ரீ சுக்ல மகா சுக்லே நவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன் இருக்குது. அதனால் 108 முறை உட்காந்து சொல்லுங்கள். அரை மணி நேரம் ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கடை இல்லை வியாபார இடத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். எல்லா திசையிலிருந்தும் ஜனங்களை இழுக்கக்கூடிய, மக்களை இழுக்கக்கூடிய வசீகரம், ஜனவசியம் செய்யக்கூடிய இந்த மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம். அடுத்தது பச்சை கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ வைங்க. கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் தட்டில் இருக்கிற உப்பை ஒரு ஜக்குலேயோ, ஒரு பக்கெட்லேயோ, ஒரு பாத்திரத்துலேயோ கொட்டுங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க. அந்த உப்பு கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொடாமல் அப்படியே யார் கால்லையும் படாமல் ஒரு மரத்தடியிலையோ இல்லை ஆற்றுலையோ இல்லை ஒரு ஓரமாகவோ இதை ஊற்றுருங்க. யார் கால்லையும் இது படக்கூடாது. இது மாதிரியே நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் செய்யலாம். 9 வாரங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள், பணத்தை தடை ஏற்படுத்துகிற கெட்ட சக்திகள் இது எல்லாமே நீங்கும். இழந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் செல்வங்களையும் பெறுவதற்கான இந்த பரிகாரம் மிக முக்கியமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற அந்த 4 ராஜயோகங்களையும் உங்கள் வசம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அதனால் நம்பிக்கையோட செய்யுங்க. கெட்ட சக்தி, கண் திருஷ்டி
எதிர்மறை ஆற்றல் இது எல்லாமே விலகிடும். செல்வங்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பரிகாரம். இப்போ யோகத்தில் 4 யோகம் சொன்னோம். கஜகேசரி யோகம், சசயோகம், சசிமங்கல யோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகம். இந்த 4 யோகங்களும் உங்களுக்கு எப்படி செயல்பட போகுது, எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் குருவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் குருவுக்கு 4, 7, 10 போன்ற கேந்திரஸ்தானத்தில் அமைந்திருந்தாலும் அல்லது சந்திரனை குரு பார்வையிட்டாலும் இந்த கஜகேசரி யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். அது செயல்பட ஆரம்பித்தாலே எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை, ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல புகழ், நல்ல குணம், தொண்டு செய்கிற மனம், பெரும் செல்வம், நுணுக்கமாக யோசிக்கிற நுண்ணறிவு, கல்வியில் உயர்கல்வி, குடும்பம் உயர்ந்த குடும்பமாக மாறுவது, எத்தனை ஜென்மங்களிலும் இந்த புகழ் குறையாதது, நிலைத்திருக்கும் புகழ், இதெல்லாம் கிடைக்கும். கஜகேசரி யோகம் உங்களுக்கு வந்துவிட்டால். ஆனால் அந்த யோகத்தை நீங்கள் சரியாக ஆக்டிவேட் பண்ணணும். என்னதான் உங்களுக்கு யோகம் இருந்தாலும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இதில் குறிப்பாக தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தால் ஸ்பீடு உருவாகும், சூடு பிடிக்கும். போட்டிகள், பொறாமைகள், எதிரிகள் தொல்லை இதெல்லாம் தொழிலை விட்டு நீங்கும். தனிக்காட்டு ராஜா மாதிரி செயல்படுவீங்க தொழிலில். அதுபோல் உத்தியோகத்தில் அத்தனை திறமைகளும் வெளிவரும். எவ்வளவு பெரிய வேலை கொடுத்தாலும் உங்கள் உயர் அதிகாரிகள் அந்த வேலையை சரியாக கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க. இது போன்ற காலகட்டத்தில் என்ன பண்ணோம், உங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்டான கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வெற்றி தான். நல்ல மதிப்பு, மரியாதை ஏற்படும். எல்லாருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நீங்கள் பாத்திரமாவீங்க இந்த கஜகேசரி யோகம் வந்தால். அதுபோல் சசயோகம், சனி பகவான் ஆட்சி உச்சங்களில் கேந்திரத்தில் நிற்கும்போது இந்த யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், சொத்துக்கள் வாங்குவீங்க, ஆபரணங்கள் வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க, அதுபோல் கனவு வீட்டை கட்டுவீங்க, உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த சசயோகம் ஆரம்பிச்சது அப்படின்னா. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலை உழைப்பால் இருக்காது, மூளையால் செயல்பட வைக்கும் இந்த யோகம். அதே நேரத்தில் எத்தனை போராட்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் முடிவில் வெற்றி அப்படிங்கிறத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இந்த யோகம் வந்துச்சுன்னா. ஏன்னா சில பேர் நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா ஒரு விஷயத்தில், ஒரு தொழிலையோ வேலையிலையோ அப்படிங்கிற குழப்பத்திலே வெற்றியை நழுவ விட்டுருவாங்க. இங்கே நீங்கள் என்ன நினச்சிக்கணும், எந்த ஒரு வேலையை தொழிலை செஞ்சாலும் நமக்கு வெற்றி எழுதப்பட்டு விட்டது, நம்ம கடந்து சென்று கொண்டே இருப்போம். எதுவாக இருந்தாலும், எந்த தடையாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், உழைப்பாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். வெற்றி நமக்குத்தானே அப்படின்னு எழுதி வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. சொல்லி அடிக்கும் இந்த சசயோகம். வெற்றி அப்படின்னா வெற்றி தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம், வேலையை பொறுத்த வரைக்கும் பண வருமானத்தையும் பதவி உயர்வையும் கொண்டு வரும், தொழில் முன்னேறும். அதுபோல் குடும்பத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி சந்தோஷங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சசயோகத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதுபோல் சசிமங்கல யோகம், சந்திரன் சம்பந்தப்படும் யோகங்களில் இந்த யோகம் மிக முக்கியமானது. சந்திரமங்கல யோகம், செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் இது. இந்த யோகம் செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்களுடைய பூவுக்கும் பொட்டுக்கும் வலு சேர்க்கும். திருமணமாகலையா, திருமணத்துக்கான ஏற்பாடு நடக்கும். தனியாக இருக்கீங்களா, ஒரு காதலனோ காதலியோ கிடைப்பாங்க, அன்பான காதலன், அன்பான காதலி. அதுபோல் திருமணம் ஆயிடுச்சா குழந்தை பாக்கியம் அமையும். இந்த பாக்கியத்தை கொடுப்பவர் மங்களக்காரகனான செவ்வாய் பகவான். அதுபோல் சந்திரனுக்கு சசிங்கிற பேரும் உண்டு. அதனால் சசிமங்கல யோகம் ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, செல்வாக்கு, அதிகாரம், எடுத்த காரியத்தில் டக்கு டக்குன்னு வெற்றி ஆகிட்டே போயிட்டுருப்பீங்க. வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு பயணம், எந்த துறையாக இருந்தாலும் அதில் சாதிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக அரசியலில், அரசு துறையில் மிகப்பெரிய பதவி உயர்வை இந்த சசிமங்கல யோகம் கொடுக்கும். மறைமுக எதிரிகள்லாம் பொசிக்கிடும், இருக்க மாட்டாங்க. அதுபோல் கலைத்துறையினருக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த சசிமங்கல யோகம். அவங்களாம் அற்புதமான ஒரு அமைப்பு. என்னென்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு வரும், திடீர்னு உங்களை திக்குமுக்காட வச்சிரும், சந்தோஷப்படுத்திடும் இந்த யோகம். அப்போ கனவு மெய்ப்பட வைக்கக்கூடிய யோகம் இந்த சசிமங்கல யோகம். அடுத்து பார்த்தோம்னா சுக்கிர ஆதித்ய ராஜயோகம். 9 கிரகங்களில் மிக மிக தனிமை வாய்ந்த கிரகம் சுக்கிரன். குரு பகவான் எப்படியோ செல்வங்களுக்கு, அதுபோல் சுகங்களுக்கு அரசன் சுக்கிர பகவான். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த சுக்கிரனுக்கு உண்டு. என்னன்னா, அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறக்கூடிய ஒரே ஒருவர் இந்த சுக்கிர பகவான் தான். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை.
நல்ல மனைவி, வீடு, வாகனம், நகை, சொத்து, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அள்ளி கொடுத்து விட்டு போகக்கூடிய யோகம் தான் இந்த ராஜயோகம். அதுபோல் லௌகிக வாழ்க்கைக்கும் சுகங்களுக்கும் சுக்கிரனே அதிபதி. ஒரு மனுஷனுக்கு இந்த லௌகிக வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னா, பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் இதெல்லாம் மிக பிரம்மாண்டமாக கிடைக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இது கிடைச்சிட்டாலே ஒரு மனுஷன் பிறவி சுகத்தை அடைந்து விடுவான். வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். மிக முக்கியமான விஷயம். ஏன்னா என்னதான் நம்மள்கிட்ட செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முழு திருப்தி அடையாது. நிம்மதியாக வாழறது என்ன, நிம்மதியாக சாகக்கூட முடியாது. இந்த குழந்தை செல்வம் இல்லைன்னா அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ கும்பத்துக்கும் மகரத்தை போலவே சுக்கிரன் ராஜயோகாதிபதி 4, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்தில் ஆட்சி மற்றும் திக்பலம் அடைந்தும் 9இல் ஆட்சி பெற்றும் யோகங்களை உங்களுக்கு தரப்போகிறார் சுக்கிர பகவான். அதுபோல் 2இல் உச்சமாக இருப்பதும் பெரிய நன்மைகள். கண்டிப்பாக இந்த சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் கும்பராசி நண்பர்களால் அனுபவிக்க முடியும். இந்த யோகங்களை எல்லாம் 7.5 சனி என்னதான் இருந்தாலும் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படும். இங்கே முயற்சி தான், ஆன்மீக பயணம் தான், உழைப்பு தான் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம். இதெல்லாம் இருந்துட்டிங்கன்னா இந்த ராஜயோக அமைப்புகளும் இந்த சுக்கிர பகவானின் ஆதித்ய ராஜயோகமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சில விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அப்பாவுடனான குடும்ப உறவில் சிக்கல் வரலாம், சகோதர சகோதரிகள்கிட்ட சிக்கல் ஏற்படலாம். அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க, கவனமாக யோசித்து பேசுங்க. எவ்வளவோ ஆசைப்படுவீங்க, அதற்கான உழைப்பையும் போடுங்க. உங்கள் பதவிகள் பறிக்கப்படலாம். துரோகிகளும் எதிரிகளும் மறைமுகமாக நிறைய இருப்பாங்க. ஏமாற்றமடைய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரம் மிக மோசமான சூழ்நிலையாகவும் இருக்குது. கழுத்தை நெரிக்கிற கடன், குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை, சொந்த வீடு இல்லை, இது போன்ற காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தாலும் உங்களது முயற்சினால் இந்த யோகத்தை நீங்கள் அடையறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கையே கண்டிப்பாக மாறும். 7.5 சனின்னு அமைதியாக இருந்துடாதீங்க, சோர்ந்து போயிருந்துடாதீங்க. சனி பகவான் எப்பொழுதுமே சோர்வை அதிகமாக கொடுப்பார். சனி பகவான் அப்படின்னா மந்தன், உங்களை சோர்வடைய வைப்பார் அப்பப்போ. அதனால் நீங்களும் சோர்ந்து போய் அமர்ந்துடாதீங்க. உங்களது ஆசைக்கும் கனவுக்கும் முன்னேற்றத்திற்கும் முயற்சிக்கும் உயிர் கொடுங்கள். இது வரைக்கும் யோகங்களை பற்றி பார்த்தோம். வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், இந்த யோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் செல்வங்களையும் நம்ம பெற முடியும். இதெல்லாம் நம்பாமல் நம்ம எப்பொழுதுமே சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்பிக்கை இழந்து நான் எதுக்குமே லாக்கில்லை, என்னால் எதுவுமே முடியாது, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே கிடையாது, என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்தது அப்படின்னா நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வார்த்தைக்கு. இதுவே நம்முடைய வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடியது. எப்பொழுதுமே இது போன்ற வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தாதீங்க. மயிலருகே ஆனாலும் அதிகமானால் வண்டியின் அச்சாணி முறிந்துவிடும். யார் சொன்னது? வள்ளுவர். மயிலருகு வெயிட் இருக்காது, ஆனால் அதுவே அதிகமாக வண்டியில் ஏற்றுனா அச்சாணி கூட முறிஞ்சிடும். அப்படித்தான் விரக்தி, வெறுப்பு இது போன்ற உணர்ச்சிகளை நம்ம மனசுலேருந்து வெளியேற்றாமல் அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மனதின் அச்சாணி நிம்மதி முறிந்துவிடும். அது முறிஞ்சி அப்படின்னா அடுத்து நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது, வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைப்போம். அதனால் பிரச்சனைகளை அவ்வப்போது மன்னித்து மறந்து கடந்து விடுவது மிக மிக நல்லது. குப்பையை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சுமையாகி நம்மளை மூடிடும், சமாதி ஆக்கிடும். மனம் நிம்மதியாக இருந்தால் தெளிவாக சிந்தித்து செயல்படுவோம். பிரச்சனைகளுக்கான தீர்வு தெளிவாக கிடைக்கும். சங்கடம் விலகி சந்தோஷம் குடியேறும். அதுக்குத்தான் இந்த ஆன்மீகம். எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் நம்ம பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசு தெளிவாகும். மனசு தெளிவான சிந்தனை கிடைக்கும். சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். வாழ்க்கையில் எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் உண்மையிலே நல்லவர் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களை பற்றி மோசமாக நினைக்கிறீங்கள, அதுதான் இங்கே பிரச்சனை. உங்களுடைய விமர்சனம்னு ஒன்று இருக்குது. உங்கள் மனசு ஒன்று சொல்லும், நீ எதுக்குமே லாக்கில்லை அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது. உங்கள் உள்ளுக்குள்ளார ஒரு குரல் கேட்குது இந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எத்தனை நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, எத்தனை போராட்டங்களில் நீங்கள் போராடி இருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க, நல்லவங்களா வாழ்ந்திருக்கீங்க. இதை அந்த நிமிஷத்தில் நினச்சி பாருங்கள். நீ எதற்கும் லாக்கில்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலடி கொடுங்கள். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படி ஒன்றும் இல்லை. நான் நல்லவன், என்னால் எதுவுமே முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளார கேட்குற அந்த குரலுக்கு பதில் சொல்லுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றப்பெல்லாம்
அதை வாய் விட்டு சத்தமாக சொல்லுங்க. என்ன சொல்லுதோ, நீ எதற்கும் லாக்கி இல்லை, நீ எதற்கும் லாக்கி இல்லை, நீ நல்லவன் இல்லை, உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா சத்தம் போட்டு அதை சொல்லுங்க. அப்போ அதை கேட்டுட்டு உங்களுக்கே சிரிப்பு வரும். எவ்வளவு கேலி கூத்தா உங்களை நீங்களே நினச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கும். உடனே எதிர்மறை எண்ணத்தை நிறுத்தி விடுவீர்கள். போதும், எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய உள்மனசுக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் வேலையை தொடர ஆரம்பிச்சிருங்க. உங்களை பற்றின நேர்மறையான நல்ல விஷயங்களை அடிக்கடி யோசிங்க, அடிக்கடி வாய் விட்டு சொல்லுங்க. எதிர்மறையான சுய பேச்சு மெதுவாக மறைஞ்சிடும், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய காலகட்டத்திற்கு அது கொண்டு சேர்க்கும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி வாகை சூட வரும். இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை 4 ராஜயோகங்களையும் உங்களை அனுபவிக்க வைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு அற்புதமான பலன்களை நம்ம சந்திக்கலாம்.